இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்லாபுக்கு எப்படி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயிலிங் கொடுக்குறது. ஓகேவா, ஃபைனலாக நம்ம எல்லாமே மாடல் பண்ணிவிட்டு லோட்ஸ்லாம் கொடுத்துட்டு இதுமாரி நம்ம அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இந்த பீமில் பெண்டிங் மொமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் வரதுக்கு எவ்வளோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும், ஸ்டிரப்ஸ் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணணும், அப்புறம் இந்த காலம்கில் வர ஏஎஸ்டி எப்படி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்படி ஸ்லாபில் வர மொமெண்ட்டை வச்சு SP16 வச்சு எப்படி நம்ம மொமெண்ட் அந்த இந்த மொமெண்ட்டில் வரது SP16 வச்சு எப்படி நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டை ஆஃப் பார் அண்ட் ஸ்பேசிங் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்த ஸ்லாபில் எவ்வளோ மொமெண்ட் வருது அப்படின்றத பார்க்கணும். எப்போவுமே 1.5 டைம் டெட் ப்ளஸ் லைவில் எம் மேக்ஸிமம் ஆர் எம் மினிமம் வச்சு பார்க்கணும். ஓகேவா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போது இதில் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது, ஃபஸ்ட்டு எம் மேக்ஸில் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே நெகட்டிவில் 7.6 இருக்குது, பாசிட்டிவில் 17.1 இருக்குது. ஓகேவா, இந்த கான்டூர் பிளானை மட்டும் பாருங்கள். இதில் நீங்கள் ஒன்று ஒன்று பார்க்க வேண்டாம். அண்ட் தென் எம் மினிமம் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவில் 15 பாசிட்டிவில் 16 இருக்குது. ஸோ எம் மேக்ஸ் எம் மினிமம் கம்பேர் பண்ணும்போது எம் மேக்ஸில் தான் பாசிட்டிவ் மூமெண்ட் வந்து 17.1 வருது. ஓகேவா, அதை நம்ம வந்து சப்போர்ட்ஸ் கிட்ட போகும்போது நெகட்டிவ் மூமெண்ட்டாக கர்டைல்மெண்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நமக்கு வந்து 17.1 kN ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். இப்போது நீங்கள் SP16 1980 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 73லேருந்து FY 415 அதாவது பார்த்தோன்னா F415 கிரேடுக்கு ஸ்டீல் தான் இருக்குது, இன்னும் 500 550லாம் வரல. ஓகேவா, பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 415 தான் இருக்கும். ஓகே, அண்ட் தென் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 73 பேஜ் நம்பர் போயிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா FCK 20 என்ன கிரேட் ஆஃப் கான்க்ரீட் பார்க்கணும். அப்புறம் திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப் பார்க்கணும். ஸ்டார்டிங் 10லேருந்து 25 வரைக்கும் இருக்கும். இப்போது நம்ம 15 mm யூஸ் பண்ணுறோம், 150 mm யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 15 சென்டிமீட்டரில் பார்க்கணும். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 76ல் பாருங்கள், டேபிள் நம்பர் 40 ஃப்ளெக்சுரல் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஃப்ளெக்சுரல் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் ஆஃப் ஸ்லாப் kN/m வித். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, FCK கிரேட் வந்து 20, 25க்கு இன்னும் வரல, SP16 வந்து அப்டேட் ஆகலை. ஸோ FI வந்து 415 Nm/m², அண்ட் திக்னஸ் வந்து 150 mm. நமக்கு வந்திருக்கிறது எவ்வளோ, 17.1 mm. ஓகேவா, 17.1 kN/m. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எதை அஷ்யூம் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் எந்த டை ஆஃப் ராட் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸ்லாப்ஸ்னால் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10, 8, 10, 12, 16 இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நம்ம 12 mm அஷ்யூம் பண்ணுறோம், ஆர் 10 mm ராட் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, கீழே இந்த கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா மொமெண்ட். நமக்கு வந்திருக்க வேல்யூ எவ்வளோ, 17.1. இதில் பாருங்கள் 17.26 இருக்குது. ஸோ நம்ம அதை விட ஜாஸ்தியாக ரெஜிஸ்ட் பண்ணுற மாதிரி மொமெண்ட் எடுத்துப்போம், 18.1. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம 17.1 நமக்கு வருது, பட் நம்ம டிசைன் பண்ணுறது வந்து 18.1 ஆர் 19 ஏதோ ஒன்று எடுத்துக்கிறீங்க. ஓகேவா, இப்போ 19 எடுத்துப்போம், ஜாஸ்தியாகவே எடுத்துப்போம், சேஃபாக டிசைன் பண்ணுவோமே. ஸோ 10 mm அஷ்யூம் பண்ணால் 19.4 mmக்கு நேராக என்ன சென்டிமீட்டர் இருக்குது, 18 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, we should provide 10 mm rod at 180 mm center to center. ஓகேவா, இது இந்த ETABSல வந்திருக்க எல்லா மொமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பர் மீட்டர் வித்துக்கு தான். ஸோ அதேமாரி இந்த SP16லேயும் இருக்கிற ராட் எல்லாமே என்னென்னு பார்த்தோன்னா பர் மீட்டர் வித்துக்கு தான். ஓகேவா, இப்போது இதோட மீனிங் என்ன, இப்போ நம்ம வந்து 17.1 வந்திருக்கு, பட் நம்ம 19.04க்கு டிசைன் பண்ணோம் அப்படின்னா அதோட ஸ்பேசிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 180 mm. ஸோ we have to provide 10 mm dia rod at 180 mm center to center. ஓகேவா, இது நம்ம ஆட்டோகேடில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ அது 1 way ஸ்லாபாக 2 way ஸ்லாபாக நம்ம தான் டிசைன் பண்ணிக்கணும். அது LO/LX வந்து லெஸ் தென் 2 இருந்ததுன்னா உங்களுக்கு 2 way ஸ்லாப், கிரேட்டர் தென் 2 இருந்தால் 1 way ஸ்லாப். ஸோ 1 way ஸ்லாப்னால் இதுதான் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில் இப்படி தான் கொடுக்கணும். ஷார்ட்டர் ஸ்பேனில் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும், லாங்கர் ஸ்பேனில் வந்து செகண்டரி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் கொடுக்கணும். ஓகேவா, கர்டைல்மெண்ட் எப்படி கர்டைல்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், L/3 L/4 காமிக்கிறேன். இந்த பாருங்கள், கர்டைல்மெண்ட் எப்படி ப்ரொவைட் பண்ணணும்னா இதுதான் கர்டைல்மெண்ட் டீட்டெயில். இது வந்து காலம் சப்போர்ட், இதுதான் கர்டைல்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற தூரம் எவ்வளோனா 0.1 L. இதுவே இந்த ரெண்டு பக்கமும் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா 0.3 L. இந்த 0.3 Lன்றது என்னென்னா, இந்த ஸ்லாப்லேருந்து கர்டைல்மெண்ட் ராட் இப்படி ப்ரொவைட் பண்ணுறோம்ல, அது இந்த சப்போர்ட்டை தாண்டி 0.3 L வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகணும். இந்த 0.25 Lன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராங்க் ப்ரொவைட் பண்ணுற ராட், அதாவது நெகட்டிவ் மூமெண்ட் ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக கிராங்க் ராட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதுதான் இந்த இதில் இந்த 0.3 L
ஓகேவா? இதோட மீனிங் என்ன அப்படின்னா இது L1. ஸோ இந்த ராடோட டிஸ்டன்ஸ் இப்போ வந்து கிராங்க் ராட் இப்போ ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்பேனோடது இப்படி கிராங்க் ஆகி அடுத்த ஸ்லாப் மேலே 0.3 L1ன்றது அடுத்த ஸ்லாபோட ஷார்டஸ்ட் டைரக்ஷன். ஓகேங்களா? எஃபெக்டிவ் லென்த் அந்த அளவு வந்து நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கணும். அதேமாரி இந்த ஸ்லாபில் ப்ரொவைட் பண்ணியிருக்க கிராங்க் ராடை வந்து பார்த்தோம்னா அடுத்த ஸ்பேனோட எஃபெக்டிவ் லென்த் அளவுக்கு 0.3 L வந்து நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ETABSலேருந்து வர ரிசல்ட்டை வச்சுட்டு நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் மூமெண்ட்டோ SP16 வச்சுட்டு நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 17.5 mm திக்னஸ் இருந்தால் எவ்வளோ, சென்டிமீட்டர், அடுத்து 20 சென்டிமீட்டர் திக்னஸ் இருந்தால் எவ்வளோ, அடுத்து 22 சென்டிமீட்டர். ஸோ எல்லா மொமெண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ SP16 தான் மேஜராக நம்ம யூஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா நம்ம SP16 1980 வெர்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்லாபோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி எடுத்து நம்ம ஸ்லாப் ஸ்பேசிங் அண்ட் டயாஃப்ராட் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து மாறும். ஓகே, தேங்க்யூ.